ஹை வணக்கம். இன்னைக்கு இந்த மிஸ்டர் பீஸ்ட் ஃபீஸ்டிபிளோட ஒரிஜினல் சாக்லேட்டை தான் வீட்லயே வந்து மேக் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஏன்னா இது பண்றதுக்கு வெறும் 4 இன்கிரீடியன்ஸ் மட்டும் இருந்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்டான இந்த கரும்பு சக்கரை வந்து நமக்கு லோக்கல் கடையிலேயே வந்து கிடைக்கும். ரெண்டாவது இன்கிரீடியன்ட் வந்து ஆர்கானிக் சாக்லேட் லிக்வர், அதை வந்து இந்த கோகோ பவுடர் வச்சு தான் நம்ம மேக் பண்ண போறோம். மூணாவது இன்கிரீடியன்டான கோகோ பட்டரும், நாலாவது இன்கிரீடியன்டான சன்ஃபிளவர் லெசித்தனும் லோக்கல்ல எங்க தெரியும் எனக்கு கிடைக்கல, அதனால ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கினது. நெக்ஸ்ட் அந்த சாக்லேட் மேக்கிங் ப்ராசஸ்க்கு வந்து மெயினா ஆர்கானிக் சாக்லேட் லிக்வர் வந்து தேவைப்படுது. அதை வந்து இந்த கோகோ பட்டரும் இந்த கோகோ பவுடரும் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ நம்ம எய்ம் பண்ணி இருக்கிறது வந்து 100 கிராம் சாக்லேட், அதுக்கு 50 கிராம் வந்து ஆர்கானிக் சாக்லேட் லிக்வர் வந்து தயார் பண்ணணும். அதுக்கு 25 கிராம் கோகோ பவுடரும் 25 கிராம் கோகோ பட்டரும் எடுத்துக்கிட்டு இந்த டபுள் பாய்லருக்குள்ளார அந்த கோகோ பட்டரை ஃபர்ஸ்ட் போட்டு நெய் மாதிரி நல்லா உருக்கிக்கணும். அப்புறம் அதுக்குள்ளார இந்த கோகோ பவுடரையும் ஃபுல்லா கொட்டிட்டு அதை நல்லா கிளறினா போதும், சாக்லேட் லிக்வர் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ஆக்சுவல் லிக்வர் கிடையாது, நான் ஜஸ்ட் இதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கியூரியாசிட்டியில் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கசப்புனா கசப்பு, உலகமாக கசப்பா இருந்தது. மறுபடியும் ஒரு 30 கிராம் கோகோ பட்டரும் 20 கிராம் கரும்பு சக்கரையும் 1 கிராம் சன்ஃபிளவர் லெசித்தனையும் எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாக்லேட் லிக்வருக்குள்ள அந்த மூணையும் போட்டு கூடவே லைட்டா உப்பையும் சேர்த்து கிளறணும்னா சாக்லேட் பேஸ் வந்து ரெடி ஆயிரும். அது இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டுக்குள்ள ஊத்திட்டு ரூம் டெம்பரேச்சர்லயோ இல்ல ஃப்ரிட்ஜ்லயோ காய வைக்கணும். ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணது இதைத்தான். இது வந்து மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட்டோட ஒரிஜினல் வெர்ஷனோட மோல்டு. ஆக்சுவலா இதை வந்து நாங்க தான் ரெடி பண்ணோம் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் மூலமா. ஸோ ஏன் யூஸ் பண்ணலைன்னா சாக்லேட்டோட குவான்டிட்டி வந்து நம்ம ரொம்ப கம்மியாக பண்ணுறங்காட்டி இந்த மோல்டை வந்து யூஸ் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக தான் நம்ம சிலிகான் மோல்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இந்த 60 கிராம் சாக்லேட்டோட விலை வந்து 899 ரூபாய். ஸோ நம்ம ரெடி பண்ண சாக்லேட் வந்து தோராயமாக ஒரு 90லேருந்து 100 கிராம் இருக்கும். அதுக்கு நம்ம ரா மெட்டீரியலாக கோகோ பட்டர் வாங்கியிருந்தோம், அது வந்து ஒரு 500 ரூபாய் வந்தது. சன்ஃபிளவர் லெசித்தின் வாங்கியிருந்தோம், அதுக்கு வந்து 599 ரூபாய் வந்தது. அப்புறம் கோகோ பவுடர் வந்து வாங்கியிருந்தோம், அதோட விலை வந்து 130 ரூபாய். டோட்டலாக இதோட வேல்யூ எல்லாம் சேர்த்துனா 1230 ரூபாய் கிட்ட வருது. ஸோ காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இதுவே வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போல்லாம் இது விலை கம்மியாயிருச்சு. சரி, டேஸ்ட் அந்த அளவுக்கு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த சாக்லேட் ரெடியாக இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நம்ம வாங்கின மிஸ்டர் பீஸ்ட்டை பிரிச்சிடலாம். நம்ம ஆன்லைனில் வாங்கின மிஸ்டர் பீஸ் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டெக்ஸ்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லு கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் பார்த்தலாம். நம்ம பண்ணது லைட்டாக கசப்பாக இருக்குது, ஏன்னா சுகர் ப்ரொபோர்ஷன் ஏதோ பிரச்சனையாட்டிருக்கு. இது வந்து பக்காவாக இருக்குது. ஓரளவு சொல்லணும்னா வீட்டில் பண்ணாலும் இதோட டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியுது.